இம்பால்டு பிப்ரவரி 14, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். முதல் மந்திரி பதவி விலகியதால் அரசியல் திருப்பம். மணிப்பூரில் ஜனாதிபதி ஆட்சி அமல், சட்டசபை முடக்கம். சுரங்கம் தோண்டும் பணி ஆய்வு. சென்னை அடையாறு சந்திப்பில் மெட்ரோ ரயில் நிலைய பகுதியில் நவீன எந்திரம் மூலம் சுரங்கம் தோண்டும் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தபோது எடுத்த படம். சென்னை 3 பேர் உயிரிழந்த விவகாரம். குடிநீரில் கழிவுநீர் கலக்கும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண திட்டம். தமிழக அரசுக்கு பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. சென்னை தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் 320 உயர்வு. பெர்லின் ஜெர்மனியில் போராட்டக்காரர்கள் மீது காரை மோதி தாக்குதல், 28 பேர் படுகாயம். புதுடெல்லி எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் புதிய வருமான வரி மசோதா மக்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. பட்ஜெட்டில் அறிவிப்பு. தற்போதைய வருமான வரி சட்டம் 60 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்டது. அதன் பின்னர் கடந்த ஆண்டுகளில் ஏராளமான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதனால் இந்த சட்டத்தை அமுல்படுத்துவதில் பல்வேறு சிக்கல்களும் வரி செலுத்துவோருக்கு பல்வேறு சிரமங்களும் ஏற்பட்டன. எனவே புதிய வருமான வரி சட்டத்தை உருவாக்க மத்திய அரசு முடிவு செய்தது. இதை கடந்த 1ஆம் தேதி தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்டில் நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். அதன்படி புதிய வருமான வரி மசோதா உருவாக்கப்பட்டது. இதற்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு மத்திய மந்திரி சபை ஒப்புதல் அளித்தது. குரல் வாக்கு எடுப்பு. இந்த மசோதாவை நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் நேற்று மக்களவையில் தாக்கல் செய்ய தயாரானார். ஆனால் மசோதாவுக்கு அறிமுக நிலையிலேயே எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. எனவே குரல் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. இதில் மசோதா தாக்கலுக்கு ஆதரவு கிடைத்ததை தொடர்ந்து நிர்மலா சீதாராமன் புதிய வருமான வரி மசோதாவை தாக்கல் செய்தார். பின்னர் இந்த வரைவு மசோதாவை தேர்வு குழுவுக்கு அனுப்பி வைக்க சபாநாயகருக்கு அவர் பரிந்துரைத்தார். அந்த குழுவின் அமைப்பு மற்றும் விதிகள் குறித்து முடிவு எடுக்கவும் அறிவுறுத்தினார். இந்த குழு அடுத்த அமர்வின் முதல் நாளுக்கு முன்பு அறிக்கை தாக்கல் செய்யும். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த மசோதாவில் தற்போதைய சட்டத்தில் இடம்பெற்றுள்ள ஏராளமான சொற்கள் நீக்கப்பட்டு உள்ளன. குறிப்பாக விதிகள் மற்றும் விளக்கங்களை நீக்கி எளிமைப்படுத்தும் வகையில் மதிப்பீட்டு ஆண்டு மற்றும் முந்தைய ஆண்டு போன்ற சொற்களுக்கு பதிலாக வரி ஆண்டு என்ற சொல் பயன்படுத்தப்பட்டு உள்ளது. குற்றச்சாட்டுகள் நிராகரிப்பு. முன்னதாக இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் எழுப்பிய குற்றச்சாட்டுகளை நிர்மலா சீதாராமன் நிராகரித்தார். குறிப்பாக தற்போதைய சட்டத்தை ஒப்பிடும் போது புதிய மசோதாவில் ஏராளமான பிரிவுகள் இருப்பதாக காங்கிரசின் மனிஷ் திவாரி, புரட்சிகர சோசலிச கட்சியின் பிரேமச்சந்திரன் ஆகியோர் குற்றம் சாட்டினர். ஆனால் இது தவறு என கூறிய நிர்மலா சீதாராமன், தற்போதைய சட்டம் 1961 ஆண்டு நிறைவேற்றப்பட்ட போது குறைவான பிரிவுகளே இருந்ததாகவும், ஆனால் கடந்த ஆண்டுகளில் அதில் செய்யப்பட்ட திருத்தங்களால் 819 பிரிவுகள் இருந்ததாகவும் கூறினார். அதே நேரம் புதிய மசோதாவில் 536 பிரிவுகள் மட்டுமே உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுடெல்லி புதிய வருமான வரி மசோதா மக்களவையில் தாக்கல். தேர்வு குழுவுக்கு அனுப்ப நிதி மந்திரி பரிந்துரை.